நான் எங்கே இருக்கேன்? கீதாவும் உமாவும் படுத்து கிடக்காங்க. ஓ, ஆஸ்பத்திரியில் கிடக்கனா? ஏன் நாலு முடி எந்திரிங்க. என்னடி சின்ன பொண்ணு, இன்னுமா ஆஸ்பத்திரியில் கிடக்கும்? ஏம்மா நர்ஸ், டாக்டர், நர்ஸ், டாக்டர். என்னம்மா, எதுக்கு இப்படி கத்துறீங்க? கண் முழிச்சிட்டீங்களா? நர்சம்மா, நர்சம்மா, நாங்கள் இன்னும் ஆஸ்பத்திரியில் தான் இருக்கோமா? எங்கள் வீட்டிலலாம் சொன்னீங்களா? எப்படி ஒருத்தர் எங்களை பார்க்க வரல? ஏம்மா அமைதியாக பேசுங்க. இது ஒன்றும் சந்த கடை இல்லை, ஹாஸ்பிட்டல். ஒவ்வொருத்தங்க வீட்டுக்கும் தனித்தனியாக கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, வருவாங்க. இப்போ உங்களால் மூச்சு விட முடியுதா? ஆமாம் மேடம், இப்போ நான் நல்லா இருக்கேன், சரியாயிட்டேன். வீட்டுக்கு எப்போ போகலாம்? டாக்டர் கிட்ட தான் கேட்கணும். டிஸ்சார்ஜ் ஆகிறத பற்றி டாக்டர் ஒன்றும் சொல்லலை. சரியாயிட்டீங்கன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. வீட்டிலேருந்து ஆள் வர வரைக்கும் மாஸ்கெல்லாம் எடுத்துகிட்டு படுத்துருங்கம்மா. நாலு முடி பார்த்தீங்களா? நம்ம வீட்டில் இருக்கிறது எல்லாம் துரோகிகள். நம்மளை பற்றி ஒரு கவலையாவது இருக்கா? வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லியும் ஒருத்தரும் நம்மளை பார்க்க வரல. அப்போ அவங்களாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க? இதுங்களாம் கேட்டு கேட்டு ஓடிட்டும் இருந்தா என்ன செத்தா என்னன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீ வாயை மூடி சின்ன பொண்ணு. எல்லா வேணையும் உன்னால வந்தது. உன் கூட சேர்ந்த என்னைய எங்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்க பாத்தியா? எல்லாம் என்னைய சொல்லணும். எப்படியும் அவன் புருஷனுக்கு தெரிஞ்சு வந்துட்டு இருப்பாரு. என்னை என்ன போல பொழக்க போறாரோ தெரியல. நாலு முடி, எதுக்கு என் மேலே இப்படி பழிய போடுறீங்க? நான் உங்கள் ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போனது உண்மைதான். திராட்சைப்பழ தோட்டத்தை பார்த்த உடனே இந்த பசியில் கிடக்கிற மாடு புல்லக்கட்டை மேயிற மாதிரி என்ன மேய்ஞ்சிங்க. நல்ல திராட்சை பழத்தை பூரா மூக்கு பிடிக்க தின்னுபுட்டு இப்போ பழிய கொண்டு வந்து ஏன் மேலே போடுறீங்க? என்ன உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. சரி, பேசாதீங்க. இப்போ நீங்கள் பேசலன்னு யார் அழுதா? எனக்கு என்ன? பேசாமல் இப்படியே இப்போ எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு மட்டும் தான் திரும்ப தெரியுமா என்ன? எனக்கும் தான் திரும்ப தெரியும். உமா மட்டும் நல்லா தூங்குறா. இவ எப்ப எந்திப்பா? ஏன் உமா, உமா எந்திரிடி. நீங்க இன்னும் 10 நிமிஷங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எழுப்புங்க. அட மெண்டல் உமா, வீட்டுல தூங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கா? ஏடி எந்திரி. ஏக்கா, ஏன்க்கா இப்படி அடிச்சு எழுப்புறீங்க? ஆமா, உன்னை அடிக்காம மடியில போட்டு தாலாட்டு பாடுறேன். எங்க இருக்கோன்னு பாருட்டி. நம்ம ஆஸ்பத்திரியிலேக்கா இருக்கோம், மறந்தே போயிட்டேன். சின்ன பொண்ணு, இங்க பாருடி. நாம இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கோம். ஹே ஹே ஹே. வா சின்ன பொண்ணு, செலிப்ரேட் பண்ணுவோம். ஆமா உமா, நம்ம இன்னும் சாகாம உயிரோட இருக்கோம். ஐயோ, இது என்னது? இதுங்களும் பொம்பளைங்களா இல்ல பெஜாரிகளானே தெரியலையே. நிறுத்துங்கம்மா. நர்ஸ் மேடம், எங்களை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி, கோடான கோடி நன்றி. ஆமா, நாங்க இன்னும் சாகல, உயிரோட இருக்கோம். ஆடுறது நிறுத்துறீங்களா இல்ல மயக்க ஊசி போட்டு படுக்க வைக்கிட்டா? மயக்க ஊசிலாம் வேண்டாம் மேடம், நாங்கள் அமைதியாக உட்காந்துருக்கோம். நர்சக்கா, நர்சக்கா, நாங்க எப்ப வீட்டுக்கு போகலாம்? ஏமா, ஹாஸ்பிட்டல் பில்லு உங்க தாத்தா வந்து கட்டுவாரா? வீட்டுக்கு போறதுலயே இருக்கீங்க 3 பேரும். உங்க வீட்ல இருந்து ஆள் வரணும். முதல்ல ஆள் வந்ததுக்கு அப்புறம் பில்லெல்லாம் பே பண்ணிட்டு உங்க உடம்புல எதுவும் பிரச்சனை இல்லைன்னா நாங்களே டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். பொறுங்க. சரிங்கக்கா. கீதாக்கா, ஹாஸ்பிட்டல் பில்லு அது இதுங்கங்களே, எவ்வளோ ரூபா வருமோ? ரொம்ப வந்துட்டுனா என் புருஷன் கட்ட மாட்டாரேக்கா. இங்கேயே கடனை போட்டு போயிடுவாரு, பயமா இருக்கு. உனக்கே பயமா இருக்குன்னா என் நிலைமையெல்லாம் நினைச்சு பாருடி. என் புருஷன்லாம் போட்டிருக்க சட்டியை கூட வருஷ கணக்காக மாத்தாம இருக்காரு. தீபாவளி போனஸ் வந்தாதான் மாற்ற வேண்டு ஒரு வைராக்கியத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரை போய் ஹாஸ்பிட்டல் பில்லு கட்டு அது இதுன்னா என்னை அவ்வளோதான், அவரே என்னை கொண்டு போட்டு போயிடுவாரு. சின்ன பொண்ணு வீட்டில் பரவாயில்ல எனக்கா, அவ புருஷன் வந்து கட்டிட்டு கூட்டிட்டு போயிடுவாரு. ஆமாம் ஆமாம், என் புருஷன் வந்து கட்டிட்டு கூட்டு போவார். நீ பார்த்த உமா, 4 முடி என்கிட்ட பேச சொல்லுவோமா? கோபத்தில் இருக்காவோ என் மேலே? எக்கா பேசுங்கக்கா, என்ன சண்டை போடுங்க? நமக்குள்ள என்ன இருக்கு? உமா, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ வாயை மூடு. அவளால தான் நம்ம இந்த நிலைமையில வந்து நிற்கிறோம். இவகிட்டலாம் நான் நம்ம ஜென்மத்துக்கு பேச மாட்டேன். அவள்கிட்ட பேசி இவள்கிட்ட பேசி என்கிட்ட ரெக்கமெண்ட்டுக்கு வராத. ஆமாம், இவ்வளோ பெரிய நடிகை, இவள்கிட்ட பேசுறதுக்கு ரெக்கமெண்ட் வேற. உமா, நீ ஒன்றும் கேட்க வேண்டாம், என்கிட்டலாம் யாரும் பேச வேண்டாம். இந்த ஆஸ்பத்திரியிலேருந்து முதல்ல வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போனோடனே என் புருஷன் வீட்டுக்கு ஓடிடுவேன். என் கூடலாம் யாரும் பேசணும்னு தேவையில்லை. உமா, முதல்ல அதை செய்ய சொல்லு. புருஷன் வீடு மதுரையில் இருக்கு. ஆடி மாதம் வந்துட்டு 3 மாசமா இங்கேயே டேரா போட்டு இருக்கா, இந்த ஊரை காவல் காக்குறதுக்கு. இவன் என்ன காவல் தெய்வமா? 3 பேர் கண் முடிச்சிட்டிங்களா? வெரி குட். ஏமா, ரொம்ப எமர்ஜென்சி, ஒரு பேஷண்ட் வந்து இங்கே அட்மிட் ஆக போகிறாங்க. நீங்கள் வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்க பெட்டில் ஒன்றா படுத்துக்கோங்கம்மா. டாக்டரே, அந்த பெட்டுக்கு நான் போக மாட்டேன். அவ கூட நான் சண்டை. என்கிட்ட அவ்வளோ பேச மாட்டாவோ. ஏமா, உங்கள் சண்டையெல்லாம் வெளியில் போய் வச்சுக்கோங்க, எமர்ஜென்சி. எல்லாம் என் நேரம். உமா, இவளை இடிக்காம இருக்க சொல்லிட்டி. உமா, நான் ஒன்றும் இடிக்கல. எனக்கு ரொம்ப ஆசை பாரு இவளை இடிக்கணும்னு. அவங்க கை தான் என் மேலே டச் ஆகுது. அவங்கள டச் பண்ணாமல் இருக்க சொல்லு. பார்த்து மூஞ்சி ஒரு சைடாக கோணிக்க போகுது. 2 பேரும் சண்டை போடாதீங்க.
மேடம் இங்க படுத்திருக்காவளே, அவளுக்கு என்ன ஆயிடுச்சு? ஏம்மா அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சுமா. திருப்பதி லட்டு இருக்குல்ல, அதை வெஜிடேரியன் நினச்சி இவ்வளோ நாளாக சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அதுலேயும் மோசடி நடந்திருக்கு. அதாவது இந்த லட்டில் கலக்கிற நெய்யில் மாமிச கொழுப்பும் மீன் எண்ணெயும் கலந்துருக்கான். அதை தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ நாள் நான் அதான் சாப்பிட்டேனே அப்படின்னு இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. அதனால இங்கே வந்து அட்மிட் ஆகிருக்காங்க. இப்போ ஆல்ரைட், அவங்களுக்கு பரவாயில்ல. என்னடா கொடுமை, விரதமா இருந்து சைவம்லாம் சாப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து அசைவம் சாப்பிட்டு விரதத்தை முடிப்பாங்க. இவங்கெல்லாம் என்னன்னா திருப்பதியில தரிசனம் முடிஞ்ச உடனே அசைவ லட்டு சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சிருவாங்க. அங்கேயே வச்சு முடிச்சுட்டு வந்துடுறாங்க. என்ன ஏம்மா நீங்க வேற வாய் வச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருங்கம்மா. அவரே ஹார்ட் பேஷண்ட்டு. சரிங்க நர்சக்கா. ஐயரே கண் முழிச்சிட்டிங்களா? இவ்வளோ நாள் தின்னது பிக் லட்டு இல்லை பீஃப் லட்டு தெரிஞ்சவனே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சோ? அபிஷ்டு என்ன வார்த்தை பேசுது இந்த லேடி? சின்ன பொண்ணு உமா, கீதா எடி எஞ்சி உட்காந்துருக்கீங்க, சரியாயிட்டா? ஐ அம்புஜக்கா, எக்கா நீயாவது எங்களை பார்க்க வந்தீங்க. வாக்கா இங்க வந்து உட்காரு. என்னடிகளா இப்படி பண்ணிட்டீங்க? என் தெய்வத்துக்கே மாறு வேஷமா, மகாராணிக்கு இங்கே 7 வேஷமா. எடி உங்க அம்மா அப்பா எல்லாரும் கோவத்துல வராம பேசாட்டி படுத்துரு. எங்களை காப்பாத்த வந்த தெய்வமே நல்லா இருப்பீங்க. எதுக்கு சின்ன பொண்ணு அழுற? ஒன்னும் கவலைப்படாத, சரியாயிரும். அம்புஜக்கா ஒன்னும் இல்ல, லுலலாய்க்கு ஒரு ஆக்டிங்க்கு தான் அழுறேன். எம்மா என்ன நடிப்பு நடிக்காடுவோ. அம்புஜக்கா என் புருஷன் ரொம்ப கோவமா இருக்காரோ? கோவமா இருக்கான்னு சொல்ல முடியாதுடி. அவன் தான் முதல்ல பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தான் பாத்துக்க. கோவமால இல்ல, பயந்து போய் இருக்கான். ஏக்கா, ஒரு மனுஷனுக்கு அவன் ஆயுள் காலத்துல சனி பகவான் எத்தனை நாள் பாப்பாரு? ஏட்டி நீ கேட்கறது ஒன்னும் விளங்கலையே. ஏமா சனி பகவான் தானே 7.5 வருஷம் இருப்பாருமா, 7.5 வருஷம் பாப்பாரு. ஆமா கீதா, 7.5 வருஷம் இருக்கும். அதை 7.5 சனி சொல்லுவாங்களே. ஏன் கேட்க? 7.5 வருஷம் தானக்கா பாப்பாரு. எனக்கு என்னமோ ஆயுசுக்கும் என்னையே பாக்குற மாதிரி இருக்குக்கா. பாருங்க, வாழ்க்கையில அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்குது. சரி போலாம் பாரு, சரியாயிரும். நீங்கள் 3 பேரும் பண்ற வேலை அப்படி. எம்மா சின்ன பொண்ணு, என் பேத்தி எம்மா உனக்கு என்னம்மா ஆச்சு? ஆச்சியோ தாத்தா அழாத, எனக்கு அழுகையா வருது. ஒன்றும் இல்லை, நான் எந்திரிச்சு இவ்வளோ நேரம் உட்காந்துதான் இருந்தேன். அம்புஜக்கிட்ட கேட்டு பாருங்க, அம்மாவும் அப்பாவும் கோபத்தில் வரவும் சொன்னவோ அதை அப்படி ஆக்டிங் போட்டுட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் இல்லை, அழாத. ஆச்சியோ தாத்தா அழாத, கண்ணு தொடங்க 2 பேரும். ஏமா எல்லாம் சரியாயிட்டா, ஒன்றும் பிரச்சனை இருக்காதுமா. ஏமா தப்பா எடுத்துக்காதீங்க. பேஷண்ட்டை பார்த்துட்டீங்கன்னா வெளியில சேர் போட்டிருக்கோம், அதில் உட்காந்துருங்க. எல்லாரும் இப்படி கூட்டமாக நின்றுட்டு இருந்தீங்கன்னா மற்ற பேஷண்ட்டுக்குலாம் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். அதனால பார்த்துட்டீங்கன்னா வெளியில போய் உட்காந்துருங்க. டாக்டர் என் பேத்திக்கு என்ன ஆயிடுச்சு? உடம்பு நல்லா ஆயிட்டாளா? விஷமெல்லாம் கக்கிட்டாளா? ஆல்ரைட் பாட்டியம்மா, நான் டாக்டர் இல்லை நர்ஸு. 3 பேருக்குமே சரியாயிடுச்சு, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் பில் பே பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகலாம். இப்போ போய் வெளியில இருங்க. சரிங்கம்மா. ஏட்டி சின்ன பொண்ணு, அப்போ நான் வெளியில உட்காந்துருக்கேன், உங்கள் அம்மாவை அனுப்பிச்சி விட்றேன். ஆட்டும்க்கா. போறோம் நீ நடிச்சதெல்லாம். அங்கே தண்ணி குடமா கொட்டுது கண்ணில் இருந்து. கீதா எங்க என்னை தேடி வந்துட்டீங்களா? சாரிங்க, தெரியாம பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட கேட்காம நான் போய் எப்படி மாட்டிக்கிட்டே பாத்தீங்களா? உனக்கு ஒன்றும் இல்லையே? ஆமாங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் பொழைச்சிக்கிட்டேன். சந்தோஷமா இருங்க, நான் பொழைச்சிக்கிட்டேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சேகரனே, நீங்கள் பெரிய டெரர்னு சொல்லி வச்சுருந்தாவோ, ஆனால் இங்கே வந்து இப்படி உங்கள் பொண்டாட்டியை பார்த்து இப்படி அழுதுட்டு இருக்கீங்களே என்ன? நீங்கள் என்னண்ணே இப்படி பாயாசமாக இருக்கீங்க? ஏம்மா சின்ன பொண்ணு, நீ வேற புரியாம பேசாதம்மா. ஹாஸ்பிட்டல் பில்லு 12,000 ரூபா. 12,000மா? தீபாவளிக்கு 12,000க்கு ஒரு சேலை எடுத்திருந்தா கூட எனக்கு அடங்கியிருக்கும். எல்லாம் இவளால வந்த வேணை. சரி பரவாயில்ல வீடு, ரொம்ப சாக்காவாத. நீ உயிரோட இருக்கிய, அதுவே போதும். என்ன ஒரு ஆச்சரியம், இவரா இப்படி பேசுறது? மனுஷா, இவ்வளவு நாளா என் மேல இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு நடிச்சிட்டா தெரிஞ்சிரு. ஆமாம் கீதாக்கா, பார்த்துக்குங்க. நீ வாயை மூடிட்டு உன்கிட்ட பேசுறதா இல்ல. எங்க உண்மையை சொல்லுங்க. போன ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கீங்க, அப்படித்தானே? நிறைய புண்ணியம் பண்ணிருக்கீங்க. ஏன் கீதா அப்படி கேட்க? இல்லாட்டி நான் உங்களுக்கு ஒய்ஃபா வந்திருப்பேனா? இப்ப கூட பாருங்க, சாவ கிடந்தனா பொழைச்சுக்கிட்டேன். எல்லாம் நீங்க செஞ்ச புண்ணியம். ஹாஸ்பிட்டல் ஆச்சே, பொது இடத்துல வச்சு எதுவும் பேச வேண்டான்னு நான் டீசெண்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். உன் மரியாதையை காப்பாத்திக்கோ. வெளியில வெயிட் பண்றேன். அடியாத்தே, இவர் என்ன இப்படி பேசிட்டு போறாரு? அப்போ வீட்டுக்கு போனோடனே குமுறிடுவாரோ நம்மள? அப்போ 4 முடி உங்களுக்கு அடி கன்ஃபார்ம். சின்ன பொண்ணு நல்லா இருப்ப. வீட்டுக்கு வந்து என்னை காப்பாத்திருட்டி. எதையாவது சொல்லி சமாளி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்ககிட்ட பேச மாட்டேன், ஜென்மத்துக்கும் பேசவே மாட்டேன் அப்படின்னு சண்டை போட்டீங்க. சொன்னேன் தான், என் வாய் சும்மா கிடக்க மாட்டேக்கு, கோவமா வருது. நல்லா இருப்பட்டி. உங்க வீட்டுல இருந்து ஆச்சி தாத்தா யாரையாவது கூட்டிட்டு வந்து என் புருஷன்கிட்ட பேசிட்டு போயிருங்கட்டி, இல்லைன்னா என்னை ரொம்ப போட்டு அடிப்பாரு. ஏக்கா கவலைப்படாதீங்க, நம்மளே செத்து பொழைச்சி வந்திருக்கோம். அடிப்பாராம்ல அடிப்பாரு. அந்த அண்ணன் உங்க மேல கையை வைக்கட்டும், நேர போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம்க்கா. எதுக்கு? என் வாழ்க்கையை மொத்தமா குழி தோண்டி புதைச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டியோ? ஏன் 4 முடி நான் அப்படி நினைப்பேனா?
உன் நல்லது தான் சொல்கிறேன். நீ ஒரு நல்லதும் சொல்ல வேண்டாம், மூடு. வந்துட்டா. சின்ன பொண்ணு எம்மாடி தங்கம் உனக்கு சரியாயிட்டாடி, முடிச்சிட்டியா? எந்திரிச்சு உட்காந்துருக்க, உடம்பு பரவாயில்லையா, நல்லா இருக்காயாட்டி? பயந்துட்டே இருந்தேன் உன் மாப்பிள்ளைக்கு என்ன பதில் சொல்லுவேனோ என்ன ஏதோ என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு. ஏம்மா ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு இப்போ பரவாயில்ல, நான் நல்லா தான் இருக்கேன், அழாதம்மா. என்ன காரியம் டீ பண்ணிவிட்ட? என்ன காரியம் பண்ண? உன்னால உங்க அப்பா கிட்ட நான் என்ன அடி வாங்கியிருக்கேன் தெரியுமாட்டி இன்னைக்கு? ஏம்மா என்ன சொல்கிற? அப்பா அடிச்சாவளா? டாடி எப்படி அம்மாவை அடிக்கலாம்? டாக்டர் கிட்ட எல்லாம் பேசிட்டு தான் வரேன், உனக்கு எல்லாம் சரியாயிட்டா ஒன்னும் இல்லையா. வீட்டுக்கு வா, சேர்த்து வச்சு உனைய தோட உரிக்கேன். பொண்ணுமா நீ பார்த்துட்டு வாடான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏம்மா என்ன அப்பா இப்படி சொல்லிட்டு போறாவோ? ஆமாட்டி, உங்க அப்பா ரொம்ப கோவத்துல இருக்குது. உன் மாப்பிள்ளைக்கு ஃபோன் அடிச்சு சொல்லியிருக்கேன், உன் மாப்பிள்ளையும் மாமியாவும் வந்துட்டு இருக்காவோ, இந்த பக்கத்துல வந்துட்டாவோ, இப்போ வந்துருவோம். கார்ல தான் வரவலாம். நீ என்ன பண்ற? ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேராக வீட்டுக்கு வராத, அங்க பேரு. உங்க அப்பாட்ட நான் பேசி சமாளிச்சுக்கிறேன், ரொம்ப கோவத்துல இருக்கு. அட பாவிகளா, சாவ கிடந்துனா செத்து பொழைச்சு வந்திருக்கேன். நீ பண்ண வேலைக்கெல்லாம் உனக்கு கொள்ள தாண்டி செய்யணும். சின்ன பொண்ணு, நடக்கிறதெல்லாம் பார்த்தா உன்னைய காப்பாத்துறதுக்கே ஒரு ஆள் வேணும் போலயே. ஆமா கீதாக்கா. பொண்ணம்மா டாக்டர் கூப்பிடுறாங்க. டாக்டர் கூப்பிடுறாங்களா என்னன்னு கேட்டு வரேன்டி. ஒரு 30 வயசு கூட எனக்கு ஆகலை, அதுக்குள்ளேயும் உடம்பு பூரா 30 பிரச்சனை, வாழ்க்கையிலே 3000 பிரச்சனை. டாக்டர் எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரியலையே. உள்ள பேஷண்ட் இருக்காங்கக்கா, பேசிட்டு வருவாவோ. பயமா இருக்கு அம்புஜம். பொண்ணமக்கா பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, டிஸ்சார்ஜ் ஆயிடலாம்னு சொல்லியிருக்காவோ. எதுக்கு போட்டு பயந்துக்கிட்டு? என்ன நர்ஸ் வெளில வந்துட்டாவோ, அவட்ட கேட்டு பார்ப்போம். நர்ஸ் மேடம், டாக்டர் கூப்பிட்டாங்கன்னு சொன்னாவோ. டாக்டர் கூப்பிட்டு விட்டாங்களா? யாரை கூப்பிட்டு விட்டாங்க? பொதுவா வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ஓ ஓகே ஓகே, இங்கே வெயிட் பண்ணுங்க, உள்ள பேஷண்ட் இருக்காங்க, அவங்க பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் உள்ள போய் பாருங்க. என்ன விஷயம் தெரியலையா, கொஞ்சம் பயமா இருக்கு. இந்த அந்த பிள்ளையோட அம்மா பயந்துட்டு இருக்காவோ, என்ன ஏதுன்னு சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாவோ. ஒன்றும் பிரச்சனை இல்லையே? நோ நோமா, ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட் அவங்க பூச்சி மருந்து அடிச்சு பழத்தை தானே சாப்பிட்டாங்க, வேற ஒரு ப்ராப்ளம் இல்லை. நாங்கள் வயிற்றை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அவங்க இப்போ நல்லா இருக்காங்க. பேஷண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுங்க, டேப்லெட் கொடுப்போம், அதையும் கொடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். நீங்கள் 3 பேர் வீட்லேயும் வந்துட்டாங்களா எப்படி? ஆமாம் மேடம், வந்துட்டோம். 3 பேர் வீட்டிலேருந்து வந்துட்டோம். இந்த உமானு ஒருத்தி படுத்திருந்தால, அவங்க புருஷன் மட்டும் உள்ள பேசிகிட்டு இருக்காவோ. அப்படிங்களா? ஓகே ஓகே. அம்மா எதுவும் பயப்படுற மாதிரி ஒரு விஷயம் இல்லையே, கூப்பிட்டு விட்டதா சொன்னாங்களே. 3 லேடிஸில் யாரோ பிரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு ரிப்போர்ட்டில் இருக்குது, டெஸ்ட் பார்த்ததுல. ஆனால் யாரோட ரிப்போர்ட்னு தெரியல. நீங்கள் டாக்டர் கிட்ட பேசினாதாம்மா தெரியும், என்கிட்ட டீட்டெயிலாக எதுவும் சொல்லலை. என்னம்மா சொல்றீங்க? ஐயோ, கையும் ஓடல காலும் ஓடல. ஆமாம் மேடம், நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. 3 பேரில் யாருக்காவது இருந்தால் ரொம்ப சந்தோஷம்தான். எஸ்மா, கன்ஃபார்மாக 3 லேடில் யாரோ ஒருத்தர் மாசமாக இருக்காங்க. டாக்டர் ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் கேளுங்க, சொல்லுவாங்க. ஓகே மேடம், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யார் பிரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? உமாவா, சின்ன பொண்ணா, இல்ல கீதாவா? யாரு பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு கெஸ் பண்ணீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்க கெஸ்ஸிங் சரியா இருக்கான்னு பார்க்கலாம். மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து காண நம்ம சோலோ கின்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.